இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, WWE இந்த வாரம் ராவில் புதுசாக ஒரு எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. அன்கன்ஷியஸ்டு மேட்ச்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு மேட்சை வச்சுருப்பாங்க. அந்த மேட்சோட கண்டிஷன் என்ன, அந்த மேட்சோட ரூல்ஸ் என்ன, அந்த மேட்சஸ் வைக்கிறதுக்கு உண்மை காரணம் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வாரம் ராவில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக செமி ஜெயின் ரிட்டன் வந்திருப்பார். செமி ஜெயின் ரிட்டன் வந்தது இல்லாமல் கெவின் ஓவன்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசியிருப்பார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ரெஸ்லிங்கில் ஒன்றாவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க செமி ஜெயினும் கெவின் ஓவன்ஸும். அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷமானு கேட்டிங்கன்னா எங்கேருந்து இவங்க ஸ்டோரி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் ரெஸ்லிங் வாழ்க்கையை ஒன்றா ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடாவில் 2 பேரும் ஒன்றா ஆரம்பித்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் NXTலையும் ஒன்றா தான் பயணித்தாங்க. அதுக்கப்புறம் NXTலேருந்து மெயின் ரோஸ்டருக்கும் ஒன்றா வந்தாங்க. ராஸ் மேக்டவுன் வேணால் பிரிஞ்சிருந்திருக்கலாம். இவங்க 2 பேரும் ஒன்றா ரெஸ்ல் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி கூட இவங்க 2021 கூட இவங்களோட ஃபைனல் ஃபைட்லாம் நடந்திருக்கு. அப்போ கூட இவங்க 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி பயங்கரமாக முத்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் NXTலையும் ஃபைட் நடந்திருக்கு. இது புதுசு இல்லை. ஆனால் இப்போ இவங்களோட ஃபைட்டை இன்னமும் பயங்கரமாக்கும் விதமாக WWE இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செமி ஜெயின் கேட்டுக்கொண்டதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸுக்கும் செமி ஜெயினுக்கும் பயங்கரமான பகை மாதிரி இப்போ காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதில் செமி ஜெயினுக்கு கழுத்தில் இன்ஜுரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பிளில் வாங்கின அடியில் கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி இருக்குது. மூக்கில் கண்ணுக்கிட்ட தான் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒரு மேட்ச் வச்சுருக்காங்க. அந்த மேட்ச் தான் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, எலிமினேஷன் சேம்பரில் அன்சாங்ஷன்ன்ற மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அன்சாங்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்சாங்ஷன்ற மேட்ச்சில் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் விளையாடலான்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE இந்த மேட்ச்சில் அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் இவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டதுக்காக WWE இந்த மேட்சை வைக்கிறாங்க அப்படின்றது. அதனால் இந்த மேட்ச்சில் யாருக்கு இன்ஜுரி ஏற்பட்டாலும், யாருக்கு எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் WWE அதை பொறுப்பேற்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கே வேணாலும் போய் ஃபைட் பண்ணலாம். ஆடியன்ஸ்க்கு நடுவுலையாக இருக்கட்டும், அது இல்லாமல் கழுத்தில் ஸ்டீல் சேரை வச்சு கழுத்தை உடைக்கிறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்ன்ற மாதிரி தான் இவங்க வைக்க போகிறாங்க. அதனால் இவங்களோட மேட்ச் இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஒரு எக்ஸ்ட்ரீம் மேட்சாக இருக்க போகுது. அதாவது ராயல் ரம்பிளில் எப்படி பார்த்தோமா கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் ஒரு எவ்வளோ வேறு லெவல் மேட்சாக இருந்துச்சோ, அதே போல் இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய மேட்ச். இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடினா மெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய இந்த மேட்ச் வேறு லெவலாக இருக்க போது. இந்த மேட்ச் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத மேட்சாக இருக்க போது. அதனால் இந்த மேட்ச்சில் 2 பேரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்க்க போகிறோம். சொல்ல போனால் இந்த மேட்ச் இங்கே முடிவடையாமல் ரெசில்மேனியா வரைக்கும் கூட நீள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களோட மேட்ச் அந்த அளவுக்கு பயங்கரமான மேட்சாக இருக்க போது. 2 பேருமே அடிச்சுக்கிட்டு முடியாமல் கிடக்கும்போது ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெசில்மேனியாவில் இவங்களோட மேட்சை கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக இருக்க போது. இதுதான் அன்கான்ஷியஸ்டு மேட்ச்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.